வெல்கம் டு கேகேஃபெக்ஸ் தமிழ். நாம இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறுல அழகு 8 இருக்கக்கூடிய தேசியம் காந்திய காலகட்டம் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா இந்த பாடத்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். பக்கமே 95 பாடம் கொடுத்துருக்காங்க. இந்த பாடத்திற்கான மதிப்பீடு பார்த்திங்கன்னா 110 கொடுத்துருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பயிற்சி சரியான விடையை தேர்வு செய்யவும். அமிர்தசரஸில் ரவுஸ் சட்ட எதிர்ப்பு போராட்டங்களின் போது கைது செய்யப்பட்டவர் யார்? டாக்டர் சைஃபுதீன் கில்ஸு. அடுத்த 2வது, இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டது? கல்கத்தா. விடுதலை நாளாக கீழ்கண்டவற்றில் எந்த நாள் அறிவிக்கப்பட்டது? 1930 ஜனவரி 26. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 111வது பக்கத்தில் பார்த்திங்கன்னா 4வது கேள்வி. முதலாவது வனங்கள் சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது? 1865. 1933 ஜனவரி 8 எந்த நாளாக அனுசரிக்கப்படுகிறது? கோவில் நுழைவு நாள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். மாகாண தன்னாட்சி அறிமுகம் செய்த சட்டம் எது? இந்திய அரசு சட்டம் 1935. ஃபோர்த் ஆப்ஷன். கோடி ஏற்பகம். 1. காந்தியடிகளின் அரசியல் ஒரு கோபாலகிருஷ்ண கோகலே ஆவார். காந்தியடிகளின் அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே ஆவார். அடுத்து, கிலாபத் இயக்கத்துக்கு முகமது அலி மற்றும் ஜவுகத் அலி தலைமையேற்றார். 1919ஆம் ஆண்டின் இந்திய அரசு சட்ட மாகாணங்களில் இரட்டை ஆட்சி அறிமுகம் செய்ததும் வடமேற்கு எல்லை மாகாணங்களின் சட்டமறுப்பு இயக்கத்துக்கு தலைமையேற்று நடத்தியவர் கான் அப்துல் காஃபர் கான். அடுத்த 5. சிறுபான்மையினர் மற்றும் ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கு தனி தொகுதிகளை வழங்கும் டாஸை ராம்சே மெடனால்ட் அறிவித்தார். வகுப்பு வாரி ஒதுக்கீடு. 6. டாஸ் என்பவர், அதாவது உஷா மேத்தா என்பவர் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது காங்கிரஸ் வானொலியை திறமையாக செயல்படுத்தினார். சரியான கூற்று காரணம் அதில் பார்த்திங்கன்னா இந்த 2வது கூற்று. முதல் கூற்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அதுக்கு 4வது ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். 1, 2 மற்றும் 3 சரி, அதை குறிச்சிக்கோங்க. 2வது கூற்று காரணம் அதில் 3rd ஆப்ஷன். கூற்று தவறானது ஆனால் காரணம் சரியானது. 3வதுக்கு 4th ஆப்ஷன். கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரியானது ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். அதுக்கப்புறமா ரோமன் 4 பொறுத்துக்க. ரவுலட் சட்டம், அதில் கருப்பு சட்டம். ஒத்துழையாமை இயக்கம் பட்டங்களை திரும்பி ஒப்படைத்தல். 1919ஆம் ஆண்டின் இந்திய அரசு சட்டம் அப்படிங்கிறது இரட்டை ஆட்சி. இந்திய பொதுவுடைமை கட்சி எமன் ராய். 16 ஆகஸ்ட் 1946 நேரடி நடவடிக்கையினால். நம்பர் 2351 2345 112வது பக்கத்தில் சுருக்கமாக விடையளி ஜாலியன் வாலா பாக் படுகொலை பற்றி விவரிக்கவும். 98வது பக்கம். 98வது பக்கத்தில் முதல் கேள்விக்கான ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த பக்கத்துடைய பேராவில் மேலே இருந்து பார்த்திங்கன்னா சாரி 97 எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. 97 ஜெனரல் டயரின் கொடுங்கோன்மை, அதில் அமிர்தசரஸில் அங்கேருந்து. 98வது பக்கத்தில் இங்கே வரைக்கும் குறிச்சிக்கோங்க. 379 ஒரு நம்பர் இருக்கும். அதுலேருந்து 3வது லைனில் 1000க்கும் மேற்பட்டவர் காயமடைந்தனர் வரைக்கும் முதல் கேள்விக்கான ஆன்சர். இது 97 ஆரம்பித்து 98 முடியுது. கிலாபத் இயக்கம் பற்றி குறிப்பிறகு இதுவும் 98 தான் இருக்குது. பக்கமே 98 இருக்குது பாருங்கள். 98 நம்ம 1வது கேள்வி குறித்தோம் இல்லையா, அது கீழே இருக்கக்கூடிய கிலாபத் இயக்கம்ங்கிறதுல 1918 இருந்து இங்கே இருக்குது பாருங்களேன். ஒரு வாய்ப்பாக கருதினார்னு ஒன்று இருக்கும். அது வரைக்கும் 2வது கேள்விக்கான ஆன்சர். பக்கமே 98. 3வது கேள்வி. ஒத்துழையாமை இயக்கத்தை ஏன் காந்தியடிகள் திரும்ப பெற்றார்? 98 99 98ன்னு இருக்கா. 98ல் நீங்கள் என்ன எழுதுனா 1922 பிப்ரவரி 5ஆம் நாள் அங்கேருந்து 99ல் சுயராஜ்யத்தை கட்சி ஆக்கினார். அது வரைக்கும் மேலே காந்தியடிகள் உடனடியாக இயக்கத்தை திரும்ப பெற்றார். அது வரைக்கும் 3வது கேள்விக்கான ஆன்சர். 98 99 கொடுத்துருக்காங்க. 112வது பக்கம். 4. மைசன் குழு புறக்கணிக்கப்பட்டது ஏன்? 99 100. 99ல் ஜைமன் குழு புறக்கணிப்பு. அதில் இந்தியர்கள் எவரும் கடைசியில் இந்தியர்கள் எவரும்ல ஆரம்பித்தோம். இந்த பக்கத்தில் இங்கேருந்து பார்த்திங்கன்னா புறக்கணிப்பது என முடிவு செய்தன. அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. 4வது கேள்விக்கான ஆன்சர். 99 100. 112வது பக்கம். 5வது கேள்வி. முழுமையான சுயராஜ்யம் என்றால் என்ன? 100வது பக்கம். 100வது பக்கத்தில் 5வது கேள்விக்கு நீங்கள் என்ன எழுதணும்னா முழுமையான சுயராஜ்யத்தில் 3வது முழுமையான சுயராஜ்யம் அங்கேருந்து ஆரம்பிச்சும் முழுமையான சுயராஜ்யம் என்பதுன்னு ஒன்று இருக்கா.
அது இந்த இதில் இருந்து அதை குறிச்சிக்கோங்க. முழுமையான அங்கேருந்து 80. இதை நீங்கள் என்ன எழுதணும்னா அப்படி நான் தெளிவாக சொல்லிடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா 1929 டிசம்பரில் மாதம் லாகூரில் ஜவஹர்லால் நேரு தலைமையில் காங்கிரஸ் அமர்வு நடந்தது. முழுமையான சுதந்திரம் என்பது முழுமையான சுதந்திரம் அப்படிங்கிறத வந்து எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா 1929 அமர்வு நடந்தது வரைக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட்டும். அடுத்து ரெண்டாவதாக நீங்கள் என்னென்னா முழுமையான சுதந்திரம் என்றால் என்னென்னா முழுமையான சுதந்திரம் என்பது முழுமையான சுதந்திரம். அதை இதை எழுதிக்கோங்க. 100வது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. 6 பகத்சிங் பற்றி குறிப்புரைகள் 103 104 103 பகத்சிங்னு ஆரம்பிக்குது அந்த படத்துக்கு கீழே அங்கேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. 104 பேரவண்டி ஆரம்பத்திலேயே ஃபஸ்ட்டு பேரை ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. பாட்டாளி வர்க்கம் வாழ்க ஆகிய முழக்கங்களை எழுப்பினார்கள். 6வது கேள்விக்கான ஆன்சர் 103 104. 112வது பக்கம் 7வது கேள்வி பூனா ஒப்பந்தத்தின் கூறுகள் யாவை? 102 103 இருக்குது. பக்கமே 102 வந்து பார்த்திங்கன்னா அதன் முக்கிய விதிமுறைகள்னு ஒன்று இருக்கும். அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த விதிமுறைகளை வந்து எழுதிக்கணும். இந்த 2 பாயிண்ட்டு, இந்த ஒரு பாயிண்ட்டு, இந்த ஒரு பாயிண்ட்டு, மொத்தம் 2 பாயிண்ட்டு 7வது கேள்விக்கான ஆன்சர் 102 103 இருக்கும். ரோமால்டர் 6 விரிவான விடையெளி. முதல் கேள்வி வந்து 96 97 98 102 105. 96 ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க. 96 இங்கே இருக்க சாம்ரான் சத்தியாகிரகம் வந்து அது இல்லை. இங்கேருந்தே என்னென்னா டர்பனில் அங்கேருந்து இந்த இதில் ஏற்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார் வரைக்கும். அடுத்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா தென்னிந்தியாவில் அதில் இந்த சத்தியாகிரகத்தை மேம்படுத்தினார் வரைக்கும் மட்டும் குறிச்சா போதும். அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா இதிலேருந்து இது வரைக்கும் அதாவது பீகாரில் உள்ள சாம்ரானின் தீன் காதியா முறை எனது பின்பற்றப்பட்டது அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. அடுத்து அதிலே 2வது பாயிண்டாக இண்டிகா அப்படிங்கிற தலைப்பில் இருந்து இந்த பக்கத்தில் இதில் உருவாகின அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. 3வது ரவுஸ்ட் அப்படிங்கிறதுல இங்கேருந்து இந்த இது வரைக்கும் வழங்கியது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. அடுத்து ஜெனரல் அதில் தான் கிடையாது. 96 97 98 வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா இங்கே இருக்குது பாருங்கள் ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறத போட்டு 1920 அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு இந்த பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றப்பட்டது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. அடுத்து 99 கிடையாது, 100வது பக்கத்துலேயும் கிடையாது, 101லையும் இல்லை, 102வது பக்கம் எடுத்துக்கோங்க. 102 என்னென்னா சட்டமரபு இயக்கத்தின் புத்தி உருட்டல் அதில் விரிவான விடை 1 இந்த இந்தியா நிரூபி அங்கேருந்து என்னென்னா இது வரைக்கும் குறிச்சிக்கிறோம். அதாவது அங்கேருந்து புத்துயிர் ஊட்டினார் வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இந்த 1932 பங்கேற்கவில்லை அது வரைக்கும் 2வது பாயிண்ட்டு. இது 102. அடுத்து 105வது பக்கம் எடுத்துக்கோங்க. 105 இதில் இருந்து அதாவது என்னென்னா வெள்ளையனை வெளியேறு அப்படிங்கிற தலை போட்டு 2ஆம்லேருந்து முன்வைத்தால் இதிலிருந்து கலந்து கொண்டனர். சரி இந்த இதிலிருந்து ஆரம்பித்தார் வரைக்கும் விரிவான வழியில் 1 96 97 97 98 102 105. 2வது கேள்வி 100 101 102 வரிசையாக இருக்கிறது. 100வது பக்கம் எடுத்துக்கோங்க. 100 இதில் நீங்கள் என்னென்னா இதெல்லாம் எழுத தேவையில்லை. சரி விரிவான 1929 ஆரம்பிச்சுக்கோங்க. இதை ஃபுல்லாக குறிச்சிக்கோங்க. இந்த கடைசி வரைக்கும் 1929 வந்து ஃபுல்லாக குறிச்சிக்கோங்க. உப்பு சத்தியாகிரகம் இதை ஃபுல்லாக குறிச்சிக்கோங்க. 102 102 வட்டமேசை மாநாடுங்கிற தலைப்பில் இருக்கிறதுல இதிலேருந்து இதை ஃபுல்லாக வரைக்கும் இதிலேருந்து இந்த நடந்தது வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இந்த அப்படிங்கிறதுலேருந்து நிறைவடைந்தது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட்டும். காந்தி இர்வின் ஒப்பந்தம் அப்படிங்கிறதுல காந்தியடிகளுடன் இங்கே இருக்கல இந்த காந்தி இர்வின் ஒப்பந்தம் அப்படிங்கிறத காந்தியடிகளுடன் அங்கேருந்து காங்கிரஸ் கட்சி ஒப்புக்கொண்டது அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. அடுத்து இந்த சட்டமேற்பு இயக்கம் அதில் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கடைசி இது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. இதிலேருந்து இது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட்டாக குறிச்சிக்கோங்க. விரிவான வழியில் 2க்கான ஆன்சர் பக்கம் 100 101 102 கொடுத்துருக்காங்க. 3வது கேள்விக்கான ஆன்சர் வந்து நான் இப்போ ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு எழுதிட்டு இப்போ இதிலேருந்து இது வரைக்கும் ஃபஸ்ட்டு எழுதிட்டு அடுத்து இந்த இதை ஃபுல்லாக எழுதிக்கிறணும். அடுத்துக்கப்புறமா இங்கே இருக்கு இல்லையா இந்த இடைக்கால அரசுன்னு ஒன்று இருக்குல்லையா இந்த 2 எழுதிக்கோங்க. இந்த பக்கத்தில் காமிக்கிறேன் இல்லையா இந்த 2 எழுதிக்கோங்க.
இதுதான் விரிவான வழியில் 3க்கான ஆன்சர். இதோட இந்த படத்துக்கான ஆன்சர்ஸ் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேட்க பாக்ஸ் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களோட பார்க்கலாம். தேங்க்யூ.